வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமோகன் பேசுகிறேன். தளபதி விஜய் அவர்கள் தனக்கான நட்சத்திர அந்தஸ்தை அரசியலில் பெறுவாரா மாட்டாரா என்பதை பற்றி அவருடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் ஆலோசிப்போம். தளபதி விஜய் அவர்கள் கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு. அரசியல் துறையை குறிக்கக்கூடிய சூரியனுடைய நிலையை ஆராய்வோம். கடக லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியான சூரியன் 11வது பாவத்தில் மிதுன ராசியில் 6 டிகிரி 53 நிமிடங்கள். சூரியன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சொந்த சபலையுமே இருக்காரு. சூரியன் 2-11 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 2-11 ஆகிய பாவங்கள் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய பாவங்கள். லக்னாதிபதியான சந்திரன் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய ஓன் சபலையுமே இருக்காரு. சந்திரன் 1, 10, 12 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. தளபதி விஜய் அவர்களுக்கு தற்போது சுக்கிர தசையில் ராகு புக்தி நடக்குது. தசாநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி 10வது பாவத்தில் இருக்காரு. சுக்கிரன் 10வது பாவத்தை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. 6, 7, 8, 9, 11 ஆகிய பாவங்களை சப்ளாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. வெற்றியை தரக்கூடிய 6, 11 ஆகிய பாவங்களோடு 8, 9 ஆகிய பாவங்களும் செயல்படுவதால் அரசியல் களத்தில் போராடி வெற்றி பெறுவார். புத்திநாதன் ராகு 4, 8, 11 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சுக்கரதசை ராகு புத்தியில் தமிழக வெற்றி கழகத்தை இவர் தொடங்கினார். ராகு சந்திரனுடைய சப்பில் இருக்கார். ராகு ஜாதகருடைய சுய முன்னேற்றத்தை குறிப்பார். புத்திநாதன் ராகு 8, 12 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 8, 12 ஆகிய பாவங்கள் கரூர் அரசியல் கூட்டத்தில் இவருக்கு நடந்த நெருக்கடி நிலையை குறிக்காட்டுது. ஏப்ரல் 16, 2026 நடப்பு புத்தியான ராகு புத்தி முடியுது. தேர்தல் ரிசல்ட் வரும்போது இவருக்கு சுக்கிர தசையில் குரு புத்தி நடக்கும். குரு 6வது பாவாதிபதியாகி 6வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. 6வது பாவம் வெற்றி வாய்ப்புக்கு உகந்த பாவமாகும். குரு மண்டலம் வாயிலாக 6, 7, 8, 9, 11 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. 6, 11 8, 9 ஆகிய பாவங்கள் வர்றதால இவர் போராடி வெற்றி பெறுவார். குரு சப்ளாட் வாயிலாக 3, 4, 11 ஆகிய பாவங்களை குறிக்காட்டுறாரு. தளபதி விஜய் அவர்களுக்கு தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதால அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.